இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதில் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? The taxi fare after each kilometer when the fare is ₹15 for the first kilometer and ₹8 for each additional kilometer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் இந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஸ்டாண்டர்டான ரேட்டு ஃபஸ்ட்டு வந்து 3 கிலோமீட்டர்ஸ்க்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இவ்வளோ சார்ஜ் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹15. அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு கிலோமீட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு மட்டும் ₹15. ஸோ ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் ₹15. ரைட். அதுக்கு அடுத்து வர்ற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ₹8 ஃபார் ஈச் அடிஷ்னல் கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொரு அடுத்தடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இப்போ நான் சப்போஸ் அடுத்து 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா 15 + ₹8. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து நான் இன்னொரு ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு 15 + 8 ப்ளஸ் அடிஷ்னலாக இன்னொரு ஒரு ₹8. ஸோ இந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் நீங்கள் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ண இந்த 8 ஆட் ஆகிக்கிட்டே போகுது. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5 என்ட்ரிஸ் வரைக்கும் எழுதிக்கிறலாம். ஸோ 15 + 8 + 8 + 8. இன்னும் ஒரு என்ட்ரி வேணால் நம்ம எழுதிக்கிறலாம். 15 + 8 + 8 + 8 + 8. சரிங்களா? ரைட். அப்போ இப்போ இங்கே எவ்வளோ டோட்டல் ருபீஸ்? 15. இங்கே 23. இந்த இடத்துல 31. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் யூ வில் கெட் 39. ஸோ ஹியர் யூ வில் கெட் 47. ரைட். ஸோ இப்போ இந்த நம்பரோட சீரீஸை வச்சு தான் நம்ம இது அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷனா இல்லையான்னு சொல்ல போகிறோம். ஸோ ஒரு நம்பர் அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷனா இல்லையாங்கிறத கண்டிஷன் எப்படி செக் பண்ணுறது? கண்டிஷன் ஃபார் ஏபி அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன் இப்படி போட்டுக்கோங்க. ஸோ டி must be same. அவ்வளோதான். இதை எழுதிட்டு நீங்கள் இப்போ வரிசையாக செய்வோம். அது என்ன சார் டி? டிங்கிறது என்ன? காமன் டிஃபரன்ஸ். டிங்கிறது என்ன? டிங்கிறது என்னது? காமன் டிஃபரன்ஸ். இப்போ செக் பண்ணலாம். காமன் டிஃபரன்ஸுங்கிறது என்ன? இப்போ இந்த டேர்ம்ஸை பூராமே நீங்கள் என்னவா எழுதலாம் அப்படின்னா இதை A1, இதை A2, A3, A4, A5 எப்படி நோட் பண்ணிக்கலாம். ஸோ டிங்கிறது ஒன்றும் இல்லை, A2 - A1 which is equal to D. சரிங்களா? அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்து இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணீங்கன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணீங்கன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது A4 - A3. சரிங்களா? ஸோ அப்போ A2 - A1. அடுத்து அதான் எழுதிட்டோமோ. அடுத்து A3 - A2 which must be equal to A4 - A3 which must be also equal to A5 - A4. இந்த வேல்யூஸ் எல்லாமே என்னதான்? டி தான். இந்த வேல்யூ எல்லாமே டி. ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் செக் பண்ணுவோமே. A2 - A1 23 - 15 must be equal to 8. அடுத்து இங்கே வாங்க. A3 31 - 23 which must be also 8. இதுவும் 8 தான். இன்னும் ரேண்டமாக ஏதாவது ஒன்று செக் பண்ணிக்கலாம். A5 - A4 47 - 30 9. இதுவும் 8 தான். ஸோ அப்போ கன்ஃபார்மாக நமக்கு
காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலா சேமா வந்திருக்கு. therefore the given problem is arithmetic progress. சரிங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம்.